பொதுமக்களுக்கோ திரை இசை ரசிகர்களுக்கோ திலீப்பை அப்போது தெரியாது. ஆனால் திரை இசைத்துறை விளம்பரத்துறை கலைஞர்களுக்கு நன்றாக தெரியும். அப்பா இறந்த பிறகு இசைக்கருவிகளை வாடகைக்கு விட்டு சம்பாதித்து வந்த திலீப் என்கிற சிறுவன் சில வருடங்களேயே தன் சிந்தசைசர் திறமையால் பெரிய இசையமைப்பாளர்களுக்கு வாசித்ததையும் உலகத்தரம் வாய்ந்த இசைக்கலைஞர்களுடன் பயணங்கள் மேற்கொண்டதையும் விளம்பரத்துறையில் கலக்கி கொண்டிருந்ததையும் அவர்கள் நன்றாக அறிவார்கள். ஆனால் அந்த அமைதி புயல் அடுத்து வேறொரு பிரம்மாண்டமான அவதாரம் எடுக்கப் போவதை யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அவர்கள் என்ன திலீப்பை கூட அந்த பேண்ட்ரோ பாக்ஸ் திருப்பு முனை எதிர்பார்க்கவில்லை தான். 1987 வருடம் தன் வீட்டிலேயே பஞ்சதன் என்கிற ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவை அமைத்திருந்தார் திலீப். அதில் இந்திய இசை உலகமே அறிந்திராத பல நவீன இசைக்கருவிகளும் இசைப்பதிவு கருவிகளும் நிறைந்திருந்தன. இந்தியாவின் முன்னணி விளம்பர தயாரிப்பு நிறுவனங்கள் திலீப்பின் இசைக்காக அவர் ஸ்டுடியோவில் அணிவகுத்து நின்றன. அவர்களை வரவேற்றது ஸ்டுடியோவின் முகப்பில் இருந்த பிர்காதிரியின் படம். சச்சினும் கபில் தேவும் நடித்த பூஸ்ட் டைட்டன், பிரீமியர் பிரஷர் குக்கர், MRF டயர்ஸ், தி இந்து, ஏஷியன் பெயிண்ட்ஸ் போன்ற பிரபல கம்பெனிகளின் விளம்பர இசையை வாசித்தார் திலீப். ஜெயா டிவியின் அப்போதைய சேனலான JJ டிவி, சன் டிவி, ஏஷியாநெட் போன்ற சேனல்களின் சிக்னேச்சர் டியூன்களை அமைத்தார். கார்ப்பரேட் படங்கள், டாக்குமெண்ட்ரி படங்கள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், ரேடியோ விளம்பரங்கள், மல்டிமீடியா ஆடியோ வீடியோ படங்கள் என நூற்றுக்கணக்கான சிறு படங்களும் இசையமைத்தார். சென்னை தெலுங்கு அகாடமி ஏற்பாடு செய்திருந்த யூனிவர்சிட்டி கான்செர்ட்டுக்கு இசையமைத்ததும் அவர்தான். காசு பணத்துக்கு குறைவில்லை. திலீப்பின் விருப்பங்கள் ஒன்றான அருமையான இம்போர்ட்டட் கார் கூட வாங்கியே விட்டதுதான். வாட் எல்ஸ் மோர் மேன். ஒரு நாள் திலீப் புதிதாக வாங்கிய கார் ஒன்றில் டிரைவ் செய்து கொண்டிருந்தார். அப்போது வெளியாகியிருந்த ஒரு மேலைநாட்டு பாப் இசை ஆல்பத்தை தன் கார் ஸ்டீரியோவில் போட்டார். அதன் இசைத்துடிப்பு பிரமாதமாக இருந்தது. தன்னை மறந்து அந்த இசையை ரசித்தார். அந்த இசை முடிந்ததும் தன்னுடைய விளம்பர இசைப்பதிவு கொண்ட மற்றொரு கேசட்டை போட்டார். அதில் ஒலித்த இசைப்பதிவு ஒலியின் தரம் அவரை டென்ஷன் ஆக்கியது. கேசட்டை உருவி கோபத்துடன் கார் ஜன்னலுக்கு வெளியே தூக்கி எறிந்தார். வேறு இசை கேட்கவே அப்போது மனம் ஒப்பவில்லை. ஒரு இசைப்பதிவாளராகவும் ஆடியோகிராஃபி டெக்னீஷியனாகவும் பரிமளித்து வந்த திலீப்புக்கு நம்மூர் இசையின் ஒலிப்பதிவு தரத்தை உலக தரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஆசை உள்ளுக்குள் நெருப்பாக இருந்து கொண்டிருந்தது. அவர்தான் அப்படி நினைத்தாலே தவிர அவருடைய விளம்பர இசையின் ஒளிப்பதிவு தரம் அந்த துறையில் உள்ளவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. குறிப்பாக பிரீமியர் விளம்பர இசையின் பிடியை தங்கள் வசம் வைத்திருந்த மும்பை இசை அமைப்பாளர்களுக்கு திலீப்பின் இசை பொறாமையை ஊட்டியது. காரணம் ரொம்ப சிம்பிள். உலக இசையின் லேட்டஸ்ட் தரத்தை இந்தியாவிலேயே அப்போது தெரிந்தும் புரிந்தும் வைத்திருந்த ஒரே ஒரு இசையமைப்பாளர் திலீப் மட்டும்தான். தன் அடுத்த படத்துக்காக ரோஜா அல்ல, வேறொரு பட ஐடியா, ஒரு புதிய இசையமைப்பாளரை தேடிக்கொண்டிருந்த மணிரத்னத்துக்கு ரகுமானின் அழைப்பு 6 மாதத்துக்கு பிறகே திடீரென்று ஞாபகம் வந்தது. போய் தான் பாப்பமே என்று நினைத்து பஞ்சதன் ஸ்டுடியோவுக்கு வருகை தந்தார் திலீப். அப்போதும் செம்ம பிஸி. மணிரத்னத்தை வரவேற்று அமர வைத்தவர் தன் இசை சாம்பிள்கள் சிலவற்றை போட்டு காண்பித்தார். ஏற்கனவே அந்த ஸ்டுடியோவின் ஹைடெக் அமைப்பை பார்த்து வியப்பில் இருந்த டெக்னோகிரேசி மணிரத்னத்தை அந்த இசை மேலும் வசீகரித்தது. அப்போது தான் இசையமைத்த ஒரு புதிய இசை படிவத்தை போட்டு காட்டினார் திலீப். காவிரி தண்ணீர் பிரச்சனை தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையே கொழுந்துவிட்டு இருந்த நேரம். எப்போதுதான் எரியவில்லை. அது தொடர்பாக தன் பள்ளிக்கால நண்பருடன் பரத்பாலா கொடுத்திருந்த ஒரு குறும்பட ஐடியாவுக்காக திலீப் போட்டிருந்த டியூன் தான் அது. அந்த இசை மணிரத்னத்தை தாக்கியது. மனதை என்னவோ செய்தது. இந்த இசை வேறு, இது வேறு கட்டத்துக்கு போக துடித்து கொண்டிருக்கும் நெருப்பு என்பது அவருக்கு புலப்பட்டது. உடனே நீதான் அந்த அடுத்த படத்துக்கு இசையமைப்பாளர் என்று உறுதி கூறிவிட்டு வந்துவிட்டார். ரகுமான் அதனால் பெரிய புலாங்கிதம் ஏதும் அடையவில்லை. ஏனென்றால் திரை இசையின் மீது அப்போது அவருக்கு பெரிய ஆர்வம் இருக்கவில்லை. ஒரு இசை விழாவுக்காக மும்பை சென்றார் திலீப். அவருடைய இசைத்திறமை முன்பே அறிந்திருந்த நௌஷாத், ரகுமானின் தந்தை சேகர் நௌஷத்துடன் பணிபுரிந்தவர், திலீப்பிடம் நீ திரை இசைக்கு வர வேண்டும், அதற்கான முழு திறமை உன்னிடம் உண்டு என்றார். திலீப் வெறும் புன்னகையே அவருக்கு பதிலாக தந்தார். யோசிக்காதே, சினிமாவுக்கு நீ நிச்சயம் வரணும் என்று சொல்லி ஆசீர்வதித்தார் அந்த முதிய இசை மேதை. ஆனாலும் ரகுமான் அவராக இச்சினிமா இசை நோக்கி போகவே இல்லை. மணிரத்னத்தின் மேல் உள்ள அபிமானத்துக்காக அவரை தன் ஸ்டுடியோவுக்கு அழைத்தார். அவரும் வந்து பார்த்துவிட்டு மனம் கவரப்பட்டு நீதான் என் இசையமைப்பாளர் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். தட்ஸ் ஆல். இனி எல்லாம் அல்லாவின் விருப்பம் என்று தீர்மானித்துவிட்டு தன் விளம்பர ஜிங்கிள்ஸ் வேலைகளை கவனிக்க ஆரம்பித்து விட்டார் ரகுமான். திடீரென்று ஒரு நாள் வந்தார் மணிரத்னம். புதிதாக ஒரு படம் பண்ண போற, பெயர் ரோஜா. கவிதாலயா பேனரில் K. பாலச்சந்தர் தயாரிக்கும் படம். நீதான் இசையமைப்பாளர், உடனே வேலையை ஆரம்பிக்க வேண்டும் என்றார். திலீப்புக்கு அதை அப்போது ஒப்புக்கொள்வதா வேண்டாமா என்கிற குழப்பம். மணிசாரின் படம் என்கிற ஒரே காரணத்துக்காக ஒப்புக்கொள்ளலாம் என்று முடிவெடுத்தார். அதை பற்றி ரகுமான் சொல்கிறார், அந்த படத்துக்காக எனக்கு பேசப்பட்ட சம்பளம் ரூபாய் 25,000. அதை சில மணி நேரங்களில் அப்போது என்னால் விளம்பர ஜிங்கிள்ஸில் சம்பாதித்து முடியும். ஆனால் பணத்தை விட மணிசாரிடம் சேர்ந்து வேலை பார்க்கும் வாய்ப்பு தான் என்னை வசீகரப்படுத்தியது. பாட்டுகளை வெறும் இடம் நிரப்புகளாக பார்க்கும் டைரக்டர் அல்ல அவர். தன் படை இசைக்காக பெரிய உழைப்பை அவர் காட்டுவார் என்பது எனக்கு தெரியும். 100% நன்றாக வந்திருக்கக்கூடிய ஒரு பாடலை தன் விஷுவல்ஸ் மூலம் 400% அவர் மேம்படுத்தி காட்டுவார் என்பதை படங்களில் பார்த்திருக்கிறேன்.
ஆனால் ரோஜா பட வாய்ப்பை நான் ஒப்புக்கொண்டேன். மணிசார் மாதிரி ஒருத்தரை புது இசையமைப்பாளரை அறிமுகப்படுத்திருக்காருன்னா அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்ற ப்ரெஷர் இருந்தது. ஆனால் மணிசார் ஒரு இனிய நண்பர் மாதிரி என்கிட்ட இருந்து என் ஸ்டைல் மியூசிக்கை ரொம்ப திறமையாக வெளியே கொண்டு வந்தார். பல 100 டியூன்களை போட்டிருப்பேன், அதை ஜஸ்ட் இம்ப்ரூவ்ஸ் பண்ணி திஸ் இஸ் கிரேட்னு சொல்லி நெகிழ்வார் ரஹ்மான். ரோஜா பட இசைத்தகட்டில் தன் ஆசான் நௌஷாத் சொன்னது போலவே அல்லா ரகா ரஹ்மான் என்று தன் பெயரை பொறித்தார். ஏற்கனவே மதமாற்றம் செய்த திலீப் 1000 பெயர்களை உடைய அல்லாவின் முதல் பெயர் அல்லா ரகா ரஹ்மான் என்றும் அதற்கு பொருள் உண்டு. அத்தோடு மட்டுமில்லாமல் தன்னோடு பணிபுரிந்த முக்கிய இசைக்கலைஞர்களின் பெயர்களையும் அதில் இடம் பிடிக்க செய்தார். தமிழ் சினிமாவில் அது ஒரு இனிய ஆரம்பம். ரோஜா பட ஆல்பம் ரிலீஸ் ஆகி இந்தியா முழுக்க சூப்பர் ஹிட் ஆனது. ஜிங்கிள்ஸ் இசைத்துறையில் இசை இல்லாமல் ஓசை இல்லாமல் பெயர் தெரியாமல் கலங்கி கொண்டிருந்த திலீப்புக்கு இனிய அதிர்ச்சி. ரசிகர்கள் மட்டுமின்றி சக இசைக்கலைஞர்களும் இசையமைப்பாளர்களும் அலையலையாக திரண்டு வந்து ரஹ்மானை பாராட்டியது அவருக்கு திக்குமுக்காட செய்தது. விளம்பர ஜிங்கிள்ஸ் அவர் பெயர் வந்தது கிடையாது. பொதுமக்களிடையே அந்த இசை பிரபலமானாலும் அந்த இசையமைப்பாளர் யார் என்று தெரியாது. அதுவரை குடத்திலிட்ட விளக்காகவே இருந்த ரஹ்மான் ஒரே ஒரு படத்தின் மூலமாக இந்தியாவின் முழுக்க பிரபலமானார். 25,000 தான் சம்பளமா, அதற்காக ஏன் உழைக்க வேண்டும் என்று அப்போது நினைத்திருந்தால் இப்படி ஒரு மெகா ஓப்பனிங் ரஹ்மானுக்கு கிடைத்திருக்காது. சேர்ந்திடம் அறிந்து சேர் என்பார்கள். அதுபோல் மணிரத்னத்தோடு சேர்ந்த ரஹ்மானை அரவணைத்திட உலகமே காத்திருந்தது. ரோஜா படத்தில் இடம்பெற்று சூப்பர் ஹிட்டான சின்ன சின்ன ஆசை தமிழ் பட இசையின் முதல் ரகே வடிவ பாடலாக சொல்லலாம். அந்த பாடல் கம்போஸ் ஆகி அதன் முதல் இசைப்பதிவை ஒரு கேசட்டில் பதிவு செய்து தன் அம்மாவிடம் போட்டு காட்டியிருக்கிறார் ரஹ்மான். அப்போது அவர் அம்மாவுக்கு தோன்றிய உணர்வு என்ன? எனக்கு அதோட மியூசிக் பற்றி எல்லாம் ரொம்ப தெரியாது, அல்லாவோட அருளால் அது இசைத்துறையில் நல்லா மேலே வந்துட்டுருக்குன்னு மட்டும் தெரியும். ஒரு நாள் திடீர்னு வந்து அம்மா நான் ஒரு தமிழ் படத்துக்கு மியூசிக் போட போகிறேன், மணிரத்னம் படம், இந்த பாட்டை கேட்டு பாருன்னு சொல்லி சின்ன சின்ன ஆசை பாட்டை போட்டு காண்பிச்சுது. என்னவோ தெரியல, அது ரொம்ப சந்தோஷமான பாட்டு தான். ஆனால் என் கண்ணிலேருந்து கரகரன்னு கண்ணீர் கொட்டுது. இல்லைப்பா இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது, மனசை என்னவோ செய்துன்னு சொன்னேன். எனக்கு பிடிச்ச பாட்டு இந்த உலகத்திலே அப்புறம் பிடிச்சது. என் கணவரோட ஆசைகள் அந்த பாட்டிலேருந்து நிறைவேற ஆரம்பிச்சிருச்சுன்னு எனக்கு அப்பவே தோணுச்சு என்கிறார் கரிமா பேகம் நெகிழ்வுடன். சின்ன சின்ன ஆசை எல்லா தமிழ் வீடின் குடும்ப பாடலாக மாறியது. தன் முதல் படத்திலேயே சிறந்த இசையமைப்பாளர் தேசிய விருதான ரஜத் கமல் விருதை பெற்றார் ரஹ்மான். அது இந்திய திரை இசையின் புது யுகத்தின் ஆரம்பம். ரஹ்மானை பற்றி அடுத்த விஷயங்களை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.